தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த போதனை முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய போதனைகள் என்ன, அவருடைய வழிமுறைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள், அவர் உண்டு பண்ணின மீட்பு, மனுக்குலத்துக்கு அவர் உண்டு பண்ணின மாபெரும் மீட்பு, நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, இவைகளை குறித்த போதனை. இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது, இன்றைக்கும் அது எப்படி நமக்கு பொருந்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது, அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறது என்பதை நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசுவை பைபிளில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ, ஆண்டவராகிய இயேசு பைபிளில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே விதமாக நான் உங்களுக்கு இயேசுவை போதிக்கப் போகிறேன். எதையும் கூட்ட போகிறது கிடையாது, எதையும் குறைக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்றால் இந்த போதனையை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். அவரால் உங்கள் வாழ்வில் உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன், இவைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒருவேளை நான் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறவங்க பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவிலும் விசுவாசத்திலும் கிருபையிலும் கட்டாயமாக வளருவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசம் பலப்படும். இன்னும் முக்கியமாக ஆண்டவராக இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மெசேஜஸை கேளுங்க. இயேசுவை அறிந்து கொள்கிறார் அப்படின்ற அந்த மெசேஜஸ் இங்கிலீஷில் தனியாக இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறேன். தமிழில் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மொழி வசதியாக இருக்குதோ அதில் கேட்டு பயன்பெறுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, சர்வ வல்லவர், உன்னத தேவன் நீர். பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாப்பன நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பன இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பயபக்தியோட, விசுவாசத்தோட, எதிர்பார்ப்போட போதனையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட நிச்சயமாக இடைப்படுவார். உங்களுக்கு தேவையான காரியங்கள் வெளிப்படுத்துவார், பதில்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எங்கே உதவி தேவையோ அங்கே உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு சந்தித்த சோதனைகள், அவைகளை அவர் எப்படி மேற்கொண்டார் அப்படின்றத குறித்து நம்ம கடந்த 2 வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கே ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு எப்படி பாவமில்லாதவராக, எந்த விதமான பாவக்கரையும் படியாதவராக, பரிசுத்தராக வாழ்ந்தார், பாவ சோதனைகளை எப்படி மேற்கொண்டார், பிசாசை எப்படி ஜெயித்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட், ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு பயன்படுத்தின அந்த வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்வில் பாவத்தை எப்படி ஜெயிப்பது, பிசாசின் சோதனைகளை எப்படி ஜெயிப்பதுன்றதை கற்றுக்கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவராக இயேசுடைய சுபாவத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவர் எப்படி ஜெய வீரராக பிசாசின் சோதனைகளை ஜெயித்தார் என்பதை பார்க்குறோம். அவர் எப்படி பாவக்கரை படியாதவராக வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம்.
அதே நேரத்தில் அவருடைய மாடலை நம்ம ஃபாலோ பண்ணி, அவருடைய அந்த எக்ஸாம்பிள், அவருடைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி பாவத்தை ஜெயிப்பது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டுமே செய்யணும். அதுக்காகத்தான் கர்த்தர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், இந்த போதனைகளின் ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து தியானித்தோம், பேசினோம். இயேசு நித்திய தேவன், இயேசு தேவகுமாரன், இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, இயேசு மனுஷகுமாரன். இந்த 4 வெளிப்பாடுகளை குறித்தும் நம்ம நல்லா டைம் எடுத்து ஆழமாக தியானித்தோம். ஏன்னா அந்த வெளிப்பாடுகளை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுவிசேஷங்களை படிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனைகள், உதாரணங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்லா விளங்கும். அதில் நீங்கள் நிறையா கற்றுக்கொள்ளலாம். இங்கே குறிப்பாக பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆண்டவராக இயேசு பிசாசை சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா நம்ம அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் படைத்த அநேக தூதர்களில் பிசாசும் ஒரு பிரதானமான தூதன். அவனை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது கர்த்தருக்கு. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு பிசாசை சர்வ வல்லவராக ஜெயித்திருந்தார் என்றால் நம்ம இப்படி சொல்லலாம், அவர் தேவனுங்க, அவர் ஜெயிச்சார், அவர் சர்வ வல்லவர், அவர் பிசாசை ஜெயிச்சார், நான் மனுஷன், ரைட், நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அநேக பேர் அப்படியே சொல்கிறாங்க, ரைட். ஆனால் கவனிங்க, இந்த பூமிக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய தெய்வீக வல்லமையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு, தன்னுடைய தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக வல்லமைகள், தெய்வீக அந்த ப்ரிவிலேஜஸ், லாக்கியங்கள், இவைகளெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், ரைட். இந்த பூமியில் மரியாள் மூலமாக, ஒரு பெண்ணின் மூலமாக பிறந்து, ரைட், நியாயப்பிரமாணத்துக்கு அடியிலே வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு போதிக்குது. அப்போ ஏசப்பாவுக்கு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த காரியங்களை தான் கொடுத்தார், ரைட். ஆண்டவராக இயேசு இந்த பிசாசை மேற்கொள்ளும்போது மனுஷகுமாரனாக மேற்கொண்டார், 2ஆம் ஆதாமாக மேற்கொண்டார். அதனால தான் அவருடைய உதாரணம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவருடைய வழிமுறைகளை நாமும் பின்பற்றலாம். அவர் பயன்படுத்தின அந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்தும் போது நமக்கும் நம் வாழ்வில் வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரி, இப்போது போன 2 மெசேஜஸில் ஆண்டவராக இயேசு எப்படி பாவ சோதனைகளை மேற்கொண்டார், என்னென்ன காரியங்களை பயன்படுத்தினார் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். முதலாவதாக ஆண்டவராக இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்பட்டார் என்பதை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு பாவத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் மேற்கொண்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். இது எல்லா விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் கிறிஸ்தவர்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு போதிக்கப்படுகிறது. இங்கே உதாரணத்துக்கு 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால் 12லேருந்தே வாசிப்போம். ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரரும் ஆமே. ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் தெளிவாக, நாமளும் ஆவியானவருடைய உதவியோடு பாவத்தை மேற்கொள்ளலாம், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இங்கே அடுத்து பார்த்தோம்னா இயேசு ஸ்ட்ராட்டஜிக்காக, ரைட், பிசாசின் சோதனைகளை மேற்கொள்வதற்கு 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். சாப்பாடை 40 நாளாக தொடர்ச்சியாக சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறார்.
இது வந்து ஒரு போர் தந்திரம் மாதிரி பாருங்கள், யுக்தி, ரைட்? சத்ருவை ஜெயிப்பதற்கான அந்த யுக்தி, போர் தந்திரம் இருக்கு இல்லையா? அந்த விதமாக ஆவியானவர் ஏசப்பாவை வழி நடத்துகிறார். 40 நாள் தொடர்ச்சியாக உபவாசம் இருங்க, ரைட்? அப்போ ஏசப்பா வந்து சாப்பாடு 40 நாளாக தொடர்ச்சியாக சாப்பிடல. 40 நாள் சாப்பாடு ஆசையை, பசியை ப்ளஸ் சாப்பாட்டின் மீது இருக்கிற அந்த ஆசையை அவர் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி, ரைட், 40 நாளாக தொடர்ச்சியாக அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அது வந்து அவருக்கு அந்த பிசாசின் சோதனைகளையும் அந்த சோதனைகளின் மூலமாக வருகிற அந்த ஆசைகள் இவைகளெல்லாம் நிராகரிப்பதற்கு, அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. இதை நாமும் பயன்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய மாம்சத்தின் ஆசைகளை, ரைட், இவைகளெல்லாம் கீழ்ப்படுத்துவதற்கு, சோதனைகளை மேற்கொள்வதற்கு நாமும் உபவாசத்தை பயன்படுத்தலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இயேசு தேவ வார்த்தையை பயன்படுத்தினார். தேவ வார்த்தையின் மூலமாக வருகிற அந்த ஞானத்தை பயன்படுத்தி பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டார். நமக்கும் கர்த்தர் பைபிள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பைபிளை பயபக்தியோட ஜபத்தோடு தொடர்ந்து வாசிக்கும்போது பாருங்கள், கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். பிசாசின் தந்திரங்களையும் பிசாசின் பொய்களையும் மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். இப்போ இயேசு இங்கே பயன்படுத்தின காரியங்கள் எல்லாமே நமக்கும் அவைலபிளாக இருக்குது. நாமும் பயன்படுத்தலாம், பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு 3வது அந்த சோதனையை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? இது போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் முதல் 2 சோதனைகளை நம்ம தியானித்தோம், படித்தோம். இன்றைக்கு 3வது சோதனையை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். முதல்ல அந்த சோதனையை வந்து வாசிப்போம், அதுக்கப்புறம் அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். 8ஆம் வசனம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், ரைட், ஹல்லேலூயா. கவனிங்க, பிசாசு என்ன பண்ணான்னா மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய், இது வந்து ஒரு தரிசனம் கிடையாது, இது வந்து கனவு கிடையாது, ரைட்? இது வந்து ஒன்றும் ஒரு மெட்டஃபர்லாம் கிடையாது. லிட்ரலாக பிசாசு வந்து ஆண்டவராக இயேசுவை ஒரு உயர்ந்த மலையின் மீது கொண்டு போனான். ஹல்லேலூயா. கொண்டு போய் காமிக்கிறான். இது வந்து தரிசனத்தில் காமிச்ச காரியம் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. தரிசனத்தில் அப்படின்னா வேதம் வந்து இது தரிசனம்னு நமக்கு சொல்லும், ரைட்? இல்லை கனவுல நடந்துச்சு இப்படி அப்படின்னா கனவுல அப்படின்னு வேதம் சொல்லும். வேதம் தரிசனம் கனவு அப்படின்னு சொல்லலைன்னா நம்மளாம் அதை கொண்டு போய் அங்கே ஆடெல்லாம் பண்ணக்கூடாது, ரைட்? புரியுதா? எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபிளில் எதையும் கூட்டவும் கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது, ரைட்? எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதானமான ஒரு பிரின்சிபிள் பைபிள் ஒரு காரியம் சொல்லுதுன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணக்கூடாது. அதில் சொல்லப்பட்ட எந்த காரியத்தையும் எடுத்து போடவும் கூடாது. இங்கே கர்த்தர் தரிசனம் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. கனவுன்னு சொன்னாரா? இல்லை. இது வந்து அதை போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரா? இல்லை, ரைட்? அப்படி சொல்லலைன்னா நம்ம வந்து அங்கே போய் அதை நம்மளாம் உன்னை வந்து திணிக்கக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. கவனமாக இருக்கணும் பைபிளை இன்டர்பிரட் பண்ணும்போது, ரைட்? சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் பாருங்கள், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இதெல்லாம் இல்லையா, அவங்களுக்கு அதில் வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிளோட போதனைகளை வந்து அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அளவுக்கு இறக்க பார்க்குறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, நல்லது கிடையாது. புரியுதா? நம்ம தான் கர்த்தருடைய யோசனை அளவுக்கு ஏறி போகணுமே தவிர அவரை நம்ம லெவலுக்கு இறக்க பார்க்கக்கூடாது, நல்லது கிடையாது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து கவனிங்க. அப்போது உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் 8ஆம் வசனம், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலைப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், ரைட்? சரி, இப்போ நம்ம வாசிச்சாச்சு, அந்த காரியங்களை படிப்படியாக தியானிப்போம். முதலாவது பாருங்கள், பிசாசு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காமிக்கிறான். அவைகளுடைய மகிமைன்றப்ப அவைகளுடைய அந்த அந்த அதிகாரம், அந்த செல்வம், ரைட், ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் காமிக்கிறான். ஆளுகை எல்லாத்தையும் காமிச்சு, அதை காமிச்சு அதன் மூலமாக டெம்ப்ட் பண்ணுறான், ரைட்? சோதிக்கிறான்.
என்ன சொல்கிறான்? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போ பாருங்கள், ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது பிசாசு இங்கே பொய் சொல்கிறான், பிசாசால் இதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவனிங்க, பிசாசுக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா இது சோதனையே கிடையாது. ரைட்? இப்போ ஒருத்தன் உங்கள்கிட்ட கையில் நயா பைசா இல்லாமல் நான் 10 லட்ச ரூபா உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த தப்பை பண்ணு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு தெரியுது இவன்ட்ட நயா பைசா கிடையாதுன்ட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒத்த பைசா கொடுக்க முடியாது உன்னை நம்பி நான் இதை செய்யணுமா? போடா அப்படின்ட்டு விரட்டி விட்டுருவோம் இல்லையா? ஏன்? அவன் சொன்னது அவனால் செய்ய முடியாது. அவனால் அது சோதனையே கிடையாது. ரைட்? ஏசப்பாவுக்கு தெரியாமையா? ரைட்? இவன் பொய் சொல்கிறான்னு தெரியாமையா இருக்கும்? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கவனிங்க, ஆண்டவராக இயேசு பிசாசை பார்த்து, ஏன்டா பொய் ஏன்டா இப்படி பொய் பேசுகிற? உன்னால் என்ன கொடுக்கவா முடியும்? இதனை உன் கையிலே இருக்குது, நீ என்கிட்ட தூக்கி கொடுக்குறதுக்கு என்னைவா ஏமாற்றி பார்க்குற அப்படின்னு ஏசப்பா ஏதாவது சொன்னாரா பிசாசிட்ட? அவன் பொய் சொல்லியிருந்தானா ஏசப்பா அந்த பொய்யை கண்டெஸ்ட் பண்ணியிருப்பார். என்னவே ஏமாற்றி பார்க்குற, ஏன் இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும்ல ஏசப்பா? ஒன்றுமே சொல்லலை பாரு. ரைட்? அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொன்று நல்லா ஞாபகம் இருக்கணும், இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு போய் பிசாசு அங்கே தோக்கடித்து சிலுவையின் மூலமாகவும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் பிசாசை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த காரியம் இது எல்லாமே. ரைட்? அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியம். நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷம் போங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் போங்க. இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா பிசாசு அந்த கிறிஸ்துவை குறித்தும் அந்த கள்ள தீர்க்கதரிசி குறித்தும் நமக்கு போதிக்கிற ஒரு 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 சாப்டர் இல்லையா? அந்த முதல் 2 வசனங்களை கொஞ்சம் கவனிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த மிருகம்ன்றது அந்த கிறிஸ்துவை குறிக்குது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, கர்த்தர் இங்கே தெளிவாக சொல்கிறார், போல் இருந்தது. ரைட்? போல் இருந்தது. அந்த கிறிஸ்து லிட்டராக சிறுத்தை கிடையாது, ஆனால் சிறுத்தை போல் இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த மாதிரி வேதம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஓகே இது ஒரு கம்பேரிசன், ஒரு சித்தரிப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அங்கே கர்த்தர் அப்படி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போனான், இல்லை ஒரு தரிசனத்தில் காமிச்சான் அப்படின்லாம் அங்கே சொல்லலை. ரைட்? புரியுதா? அதனால தான் அங்கே அவன் லிட்டரலாக கொண்டு போனான்னு தான் பைபிள் அங்கே போதிக்கப்படுகிறது. இங்கே இது ஒரு கம்பேரிசன். அவன் யார், அவனுடைய சுபாவம் என்னன்றதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தரே ஒரு சித்தரிப்பை நமக்கு காண்பிக்கிறார். ரைட்? ஹல்லேலூயா. சரி, பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இங்கே வலு சர்ப்பம் சொல்கிறது பிசாசு. ரைட்? ஹல்லேலூயா. லூசிஃபர், சாத்தான். அப்போ சாத்தான் என்ன செஞ்சானா, தன்னுடைய பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, கொடுப்பதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். புரியுதா? இந்த மாதிரி ஆளுகையும் அதிகாரத்தையும் அந்த தேசங்களின் மகிமையும் கொடுப்பதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது. அவன் அதை பிற்காலத்தில் அந்த கிறிஸ்துக்கு செய்கிறான். இது ஃப்யூச்சரில் நடக்க போகிற காரியம். ரைட்? இங்கே நோட் பண்ணுங்கள், இதெல்லாம் இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்து ரைட் பிசாசை தோற்கடிச்சதுக்கு அப்புறமே அவனுக்கு கொடுப்பதற்கு பலம் இருக்குது, சிங்காசனம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்போது
சிலுவைக்கு முன்பாக அந்த சோதனை நடந்துச்சு. அப்போ வந்து பிசாசுக்கு இன்னும் அதிகமான அதிகாரமும் வல்லமையும் பலனும் இருந்தது. புரியுதா? அப்போது மத்தேயுவில் சொல்லப்பட்ட அந்த காரியம், பிசாசு இயேசுட்ட சொன்ன அந்த காரியம் பொய் கிடையாது. கொடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரமும் இருந்தது, ஆளுகையும் இருந்தது, பலமும் இருந்தது. அதனால தான் இயேசு வந்து ஏன் பொய் சொல்கிற, என்னை ஏமாற்ற பார்க்குறியான்னு ஏசப்பா அதனால தான் அவன்கிட்ட கேட்கல. அதை பற்றி அவர் பேசவே கிடையாது. ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு. ரைட், இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, சங்கீதம் 2க்கு போங்க. சங்கீதம் 2. சங்கீதம் 2. இந்த சங்கீதம் வந்து பார்த்திங்கன்னா இயேசுடைய பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்படுகிற ஆளுகை, இவைகளை குறித்த சங்கீதம். இந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதம். முத வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், அதாவது பரலோக பிதாவுக்கு விரோதமாகவும், ஆண்டவராகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட மெஸ்ஸியா ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பாருங்கள், இதுதான் வந்து இந்த கர்த்தருக்கு விரோதமான கலகத்துக்கு காரணம் இதுதான். இங்கே ஆவியானவர் நல்லா ப்ரிசைஸாக சுருக்கமாக நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருக்கிறார். இந்த 3ஆம் வசனம். இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத இந்த எதிர்க்கிற போதனைகள்லாம் இருக்குது இல்லையா? இந்த ஏத்திசம் இதெல்லாம் இருக்குது, இந்த எவல்யூஷன் தியரிஸ், அப்புறம் ஏன்னா இந்த காஸ்மாலஜியில் வந்து கர்த்தர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த விதமான தியரிஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ நமக்கு இல்லாத அறிவு இருக்கிறதுனாலலாம் கிடையாது. அது என்னமோ சயின்டிஃபிக் ட்ரூத்துன்னெலாம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ரைட், இந்த எவல்யூஷனை குறித்து ஆரிஜின் தியரி இருக்கு இல்லையா? எதுவுமே நிரூபிக்கப்பட முடியாத காரியங்கள், நிரூபிக்கப்படாத காரியங்கள், ரைட், ஹல்லேலூயா, இதெல்லாம் வந்து அசம்ஷன்ஸ். ரைட், அவங்க சொல்லுவாங்க இது வந்து எஜுகேட்டட் கெஸ் அப்படின்வாங்க. அதுவுமே அசம்ஷன் தான். நிரூபிச்சிருக்கியா நீ? கிடையாதுல்ல. நிரூபிக்க முடியுமா? அதுவும் கிடையாது. இப்போ யாருனாலும் சும்மா உட்காந்துக்கிட்டு என்னத்தனாலும் சொல்லலாம். அப்படி அவன் என்னத்தனாலும் சொன்னால் உடனே அது சத்தியமாயிருமா? கிடையவே கிடையாது. ரைட், மைண்டில் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. எவனோ ஒருத்தன் சயின்டிஸ்ட் சொன்னான், புதுசாக ஒரு தியரி சொன்னான் அப்படின்னு உடனே அப்படியே முழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி அவன் சொன்னால் உடனே உங்கள் விசுவாசம் ஆட்டம்லாம் காணக்கூடாது. புரியுதா? பைபிளில் இருக பற்றி கொள்ள வேண்டும். பைபிளில் சொல்லப்படுறது தான் சத்தியம். அதுக்கு விரோதமாக பேசுகிறதெல்லாம் பொய். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ தான் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு விரோதமாக ஏன் எழுதுகிறாங்க? என்னத்துக்கு கர்த்தர் இல்லைன்னு சொல்லணும்? எதுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கண்டது கடதையும் சில சமயம் அற்று முட்டாத்தனமாலாம் காரியம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் இந்த பழைய அம்புலி மாமா கதைகளை காட்டிலும் கேவலமாக இருக்கும். ரைட், அந்த அளவுக்கு அவங்களுடைய தியரிஸ் வந்து சத்தியத்துக்கும் அறிவியலுக்கும் புறம்பானதாக இருக்கிறது. ரைட், சயின்ஸ் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவல் சயின்டிஃபிக் லாஸுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரைட், அப்போது இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்குவோம். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து தான் இஷ்டப்படி வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குது. தான் இஷ்டப்படி வாழணும், நினச்சதை செய்யணும், யாரும் என்னை எதுவும் கேட்கக்கூடாது. ரைட், இது சரி இது தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது. டெஃபினட்டாக என்ன அந்த சரி தப்புன்ற அடிப்படையில் நியாயம் தீர்க்கக்கூடாது. இது வந்து மனுஷனுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. அதனால தான் அவன் வந்து கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுது. ரைட், அதனால தான் வந்து இந்த தியரி அந்த தியரின்னு என்னத்தையாவது கொண்டு வந்து இதை நிரூபிக்க பார்க்குறது. ரைட், மனுஷனை எவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒரு நாளும் ஒன்றத்தையும் ஒழுங்காக இந்த மாதிரி நிரூபிக்க முடிஞ்சதே கிடையாது, நிரூபித்ததும் கிடையாது, முடியவே முடியாது. ரைட், அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? மனுஷனுடைய அந்த ஒரு முரட்டாட்டம், கலகம். நானாக என் இஷ்டத்துக்கு செய்யணும், நான் விரும்பினதை செய்யணும், எனக்கு சரிப்படுறதை செய்யணும், எனக்கு கர்த்தர் வந்து எதுவும் கேட்கக்கூடாது. ரைட், இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடாது, என் வாழ்க்கையை குறித்த கணக்கு கேட்கக்கூடாது, என்ன நியாயம் தீர்க்கக்கூடாது. புரியுதா? அதான் அவனுடைய விருப்பம்.
அதுக்கு தான் அவன் வந்து கர்த்தர் இல்லை, தெய்வம்னே ஒன்று கிடையாது, இந்த பூமியெலாம் எதுவும் யாரும் உருவாக்கல, அதுவாக வந்துச்சு, இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், நல்லா இருப்பீங்க. ஏன்னா இந்த காலத்தில் இந்த விதமாக மனுஷர்களை ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு பிசாசு பெரும் முயற்சி செய்கிறான். நாம் வந்து கவனமாக இருக்கணும், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ரைட் சத்தியத்தை இறுக பற்றி கொண்டு கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை கவனிங்க. பரலோகத்தில் வீற்றிருப்பவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இப்படிலாம் பண்ணும்போது வந்து காமெடியாக இருக்குது. இவன் பேசுகிற பேச்சு, இவங்க சொல்கிற கதை, இதெல்லாம் என்ன எப்படி இருக்குது, காமெடியாக இருக்குது. இவங்க என்னமோ பெருசாக சாதிக்க போகிற மாதிரி. ரைட், அதனால் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் பார்த்து சிரிக்கிறாருன்னு போட்டிருக்கு. ரைட், கேலி இகழுவார்னா கேலி பண்ணுறாருன்னு அர்த்தம். 5ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுதான் ராஜா, இயேசுதான் ஆளுவார் என்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற பலசாலிகளோ, அதிகாரிகளோ, ஆளுகையில் இருக்கிறவங்களோ, பெரும் பணக்காரர்களோ, பெரிய அறிவாளிகளோ யாராக இருந்தாலும் சரி, யாராலையும் அதை மாற்ற முடியாது. எல்லாரும் கூட்டு சேர்ந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னது தான். அவர் முடிவு பண்ணதை மாற்றுறதுக்கு எவனால் முடியும்? அவருடைய கரத்தை திருப்புவதற்கு யாரால் கூடும்? ஒரு பயலாலையும் முடியாது. புரியுதா? மைண்டில் வச்சுக்கோங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது வந்து கர்த்தர் வந்து பிதாவானவர் ஆண்டவராக இயேசுவை உயிரோடு எழுப்பின போது ரைட் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாரு, கவனிங்க. 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது வந்து கர்த்தர் போட்ட திட்டம். கர்த்தர் ஏசப்பாவுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தார். என்ன? ஆண்டவராக இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து பாவ கரைப்படாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து முற்றுமாய் கீழ்ப்படிந்து சிலுவையில் தன்னையே தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரைட், அந்த பலியின் மூலமாக மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும். இயேசு மரிக்க வேண்டும். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். அதற்கு அப்புறம் அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் பிதா அவருக்கு வந்து பலன் கொடுக்கிறார். அந்த பலன் தான் இது. இயேசுவுடைய கீழ்ப்படிதலுக்கான அந்த பலன் என்னது? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள்னா தேசங்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ரைட், அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமும் அப்போ தான் கொடுக்கப்பட்டுச்சு ஆண்டவராக இயேசுவுக்கு. அவர் உயிர்த்தெழுந்து பிதா முன்பாக நிற்கும்போது பிதா அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் அவருடைய கீழ்ப்படிதலெல்லாம் பார்த்துட்டு இயேசுவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுக்குறாரு. வானத்திலையும் பூமியும் சகல அதிகாரத்தையும் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசு 2ஆம் ஆதாமாக மனிதனாக சாதித்த காரியங்கள். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் ஆதாமாக, மெசியாவாக, மீட்பராக இயேசு சாதித்த காரியங்கள். அப்போ கர்த்தர் வந்து இந்த விதமாக இயேசுக்கு கொடுக்கணும்னு திட்டம் போட்டு வச்சுருந்தார். இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த சோதனையை படித்தோம்னா உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நல்லா விளங்கும். இப்போ அங்கே மத்தேயுக்கு போங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். அவன் என்ன சொல்கிறான்? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். 9ஆம் வசனம், மத்தேயு 4:9. இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ இதனால தான் இது உண்மையான டெம்டேஷன். பாருங்கள், இயேசு பிதாட்ட இருந்து இதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இந்த பூமியில் பாவக்கரைப்படியாத வாழ்க்கை வாழணும். ரைட், பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அதுக்கப்புறம் இந்த இந்த தேசங்களை, இந்த பூமியில் இருக்க தேசங்களை எல்லாம் அவர் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவுடைய திட்டம். பிசாசு என்ன சொல்கிறான்? அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு முறை என்னை வணங்கும். ரைட், என்னை வணங்குனீர்னா உமக்கு நான் இந்த தேசத்தை கொடுக்குறேன். ரைட்,
தூக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறான். எதுக்கு பாடு? பாடெல்லாம் வேண்டாம். எதுக்கு மரணம்? அதுவும் வேண்டாம். என்னை வணங்குனீர்னா நான் இதை கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் இது மெய்யான சோதனை. ஏன்னா இயேசுவுக்கு ஆல்ரெடி இது தேவ திட்டம்ன்றதுனால இதை குறித்த ஒரு விருப்பமும் ஆசையும் ஆல்ரெடி இருக்குது. ரைட். கர்த்தர் எனக்கு இந்த தேசங்களெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு ஏசப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட். அதுக்காக அவர் என்ன செய்யணுன்றதும் அவருக்கு தெரியும். அந்த பாடுகளை கடந்து போகணும், மரணத்தை கடந்து போகணும், நித்திய மீட்பை உண்டு பண்ணணும், அதுக்கு முன்னாடி எந்த பாவமும் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். அதை காட்டிலும் இது ஈஸியாக இருக்குது இல்லை? ஒரு முறை வணங்கிட்டா எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறான். இந்த மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதே. அதனால தான் இது சோதனை. ரெண்டாவது, பிசாசுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அப்போ இது ஒரு போனஃபைடு, ஒரு ஆக்சுவலாக ஒரு மெய்யான சோதனை. அந்த சோதனையை இயேசு மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டார்? என்ன சொன்னார்? ஆண்டவராக இயேசு சொன்ன பதிலை கவனிங்க. அப்பால இப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இயேசுக்கு அவன் பிசாசு காமித்த அந்த காரியங்கள் மேலே மனசே போகலை. ஏன் போகலை அப்படின்னா, அவருக்கு பிதாவாகிய தேவன் மீது இருந்த அந்த அளவில்லாத அன்பு. அவர் சொல்கிறார், பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். பிதாவின் சித்தம்தான் எனக்கு உணவு. பிதா மீது இருந்த ஒரு அளவில்லாத அன்பு. அந்த அன்பு இருந்ததுனால, பிதாவுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, அப்பால இப்போ சாத்தானே, நான் கர்த்தரை மட்டும்தான் சேவிப்பேன், கர்த்தரை மட்டும்தான் ஆராதனை பண்ணுவேன், கர்த்தரை மட்டும்தான் பணிந்து கொள்வேன், ஒன்றெல்லாம் பணிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். பைபிளில் பிரதானமான கட்டளை அப்படின்னு எதை வேதம் போதிக்குது? ரைட். வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ்? ஒருத்தன் கேட்குறான் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே, பைபிளில் இருக்கிறபடி இருக்கிறதுலே பெரிய கட்டளை எது? ரைட். பிரதானமான கட்டளை எது அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 22:37. ஏசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுதான். கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் மேலே. எனக்கு கர்த்தர் மீது தான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக அன்பு இருக்கணும். எல்லா பொருட்களை காட்டிலும், எல்லா மனிதர்களை காட்டிலும், எல்லா ஐஸ்வர்யங்களை காட்டிலும், வேறு எதை காட்டிலும் கர்த்தர் மீது தான் எனக்கு அன்பு இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய போதனைகளில் போதித்தார். ஒரு சிலருக்கு இது ஹார்ஷாக இருக்கும் கேட்குறதுக்கு. என்னப்பா இப்படி சொல்கிறாரு கர்த்தர் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு சிலருக்கு கடினமாக இருக்கும். ஆனால் கவனிங்க, மத்தேயு 10 போங்க, 37. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்றார். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது கேட்குறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மனுக்குலம் வீழ்வதற்கு காரணமே இதுதான். ஆதாம் செய்த பாவம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளை மாதிரி பிசாசினால் வஞ்சிக்கப்படலை. பிசாசால் அவனை ஏமாற்ற முடியலை. அதனால தான் ஏவாள்கிட்ட போனான் பிசாசு. ஏவாள் உண்மையாகவே வஞ்சிக்கப்பட்ட, அவள் பிசாசு சொன்ன போய் நம்பிட்டான். ஆனால் ஆதாம் பிசாசோடைய வஞ்சனையை நம்பலை. அவனுக்கு தெரியும் பிசாசு போய் சொல்கிறான் அப்படின்னு. ஆதாம் ஏன் அந்த கனியை எடுத்து சாப்பிட்டான் தெரியுமா? ஏவாள்னால. கர்த்தர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? ஆதாம் மேலே சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதன்னு சொன்னேன், உன் மனைவி சாப்பிடுன்னு சொன்னால் நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உன் மனைவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச. அதுதான் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம். பாருங்கள், நீங்கள் கர்த்தரை விட்டுட்டு வேறு எதையாவது அதிகமாக அன்பு கூர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் விழுகிறது நிச்சயம். புரியுதா? கேரண்டி விழுவீங்க.
உங்களுக்கு வந்து அன்பு வந்து கர்த்தர் மீது தான் இருக்கணும். யாரை காட்டிலும், யாருனாலும் இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதை காட்டிலும் கர்த்தர் மீது தான் அதிகமாக அன்பு இருக்கணும். அப்போ தான் உங்களால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆதாம் வீழ்ந்து போனதுக்கு தான் காரணம். கர்த்தரை அன்பு கூறுறதை காட்டிலும் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளை அதிகமாக அன்பு கூர்ந்தான். அதனால தான் ஆதாம் விழுந்து போனான். புரியுதா? நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த 2 கட்டளைகள் இருக்குது. அந்த முதலாம் பிரதான கட்டளை, 2ஆம் கட்டளை, இது 2ஐயும் வந்து நான் எனக்காக பல வருடங்களாக ஜபமாக ஏறெடுத்து கொண்டு வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் 2008 அரௌண்ட் தட் டைம், என் 2008 அந்த டைம் பீரியடில் நான் வந்து அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன புதுசு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் தட் டைம் ஒரு வருஷம், அரௌண்டு 1-1.5 வருஷம் அந்த பீரியடில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது கெனத் கோப்லண்டுன்னு ஒரு பெரிய பிரசங்கியார், எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு அதிகமான காரியங்கள் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அவருடைய போதனை தொடர் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அவர் இந்த வேத பகுதியில் இருந்து தான் போதித்து கொண்டு இருந்தார். ரைட், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும் அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். திரும்ப 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 அப்படியே அதன் அடிப்படையில் பல விதங்களில் போதித்து கொண்டு இருந்தார். அப்போ நான் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த 2 வசனங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 வசனங்களையும் எடுத்து நான் வந்து எனக்குன்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, நான் வந்து உம்மை என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். அதே மாதிரி என்னுடைய அயலானை என்னை அன்பு கூறுவது போல் பிறனையும் நான் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு இந்த 2 வசனத்தையும் ஜபமாக எனக்கென்று ஜபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், இன்றைக்கி கூட நான் எனக்காகவும், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகளுக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என்னுடைய ஊழியத்தின் பங்காளர்களுக்காகவும் இதை ஜபிக்கிறது எனக்கு வழக்கம். சபைக்காக ஜபிக்கும்போது கூட நம் கிறிஸ்துவின் சரீரம், லோக்கல் சர்ச்சு, கிறிஸ்துவின் சரீரம், இதுக்காகலாம் நான் ஜெபிக்கும் போது கூட நான் இந்த வசனத்தை அவங்களுக்குன்னு ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். ஏன்னா இதுதான் பிரதானம். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். முதல்ல இதுதான், கர்த்தரை அன்பு கூற வேண்டும், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். சரி பாருங்கள், அப்போ அந்த 2008 அந்த ஆண்டுகளில் அப்போ ஆரம்பித்து நான் அந்த 2 வசனத்தையும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். வித்தின் ஒரு பீரியட் ஆஃப் 3 to 4 இயர்ஸுக்குள்ளே கர்த்தர் வந்து அப்படியே தன்னுடைய சித்தத்தின் நடுவில் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஹல்லேலூயா. இதை நான் இந்த 2 ஜெபத்தையும் ஏறெடுத்துக்கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையை அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, இங்கே நகர்த்தி அங்கே நகர்த்தி, அப்படி இங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கரெக்டாக தன்னுடைய சித்தத்தின் நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஹல்லேலூயா. இதுக்கு நான் 2 முக்கியமான காரணங்கள் சொல்லுவேன். ஒன்று இந்த ஜெபம், இன்னொன்று அந்நிய பாஷையின் ஜெபம். ரைட், இது 2ம். அப்போது இது இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்குன்னு ஜெபிங்க. கர்த்தர் மீது அன்பு இருக்கும்போது தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். ரைட், கர்த்தர் மீது அன்பு இருக்கும்போது தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தாவே, உம்மை நான் அன்பு கூற வேண்டும், உமக்காக வாழணும். ரைட், முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு நான் உம்மை அன்பு கூற வேண்டும். அதே மாதிரி பிறனையும் என்னை அன்பு கூறுவது போல் நான் அன்பு கூற வேண்டும். இதை டெய்லி ஜெபிங்க. ரைட், உங்களுக்கு என்று ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறது நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், கர்த்தர் மீது ஏசப்பாவுக்கு அளவில்லாத அன்பு இருந்ததுனால தான் பிசாசு அப்போ அந்த அளவுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா மகிமையும், எல்லா தேசங்களின் மீது இருக்கிற ஆளுகை, அதிகாரம் எல்லாத்தையும் காமிச்சப்போ கூட அது வந்து ஏசப்பாவை அசைக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இது எல்லாத்தையும் காட்டிலும் பிதா அதிக முக்கியம். பிதாவுடைய விருப்பம், பிதாவுடைய சித்தம், பிதாவை பிரியப்படுத்துவது, இது வந்து ஏசப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் அந்த சோதனையை ஈஸியாக மேற்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? அப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரின்சிபலை எடுத்து பயன்படுத்துங்க.
நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஆவியானவருடைய உதவியோடு பாவத்தை மேற்கொள்ளணும், உபவாசம் பண்ணணும். ஏன்னா உபவாசம் வந்து அந்த சரீரத்தை ஒடுக்குவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. தேவ வார்த்தையை பயன்படுத்தணும். தேவ வார்த்தையும் உங்களுக்கு பிசாசை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறது. கர்த்தரை அன்பு கோர வேண்டும். வாழ்க்கை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். நான் வந்து இயேசுவை இன்னும் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அதோடு இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நான் ரெண்டும் கனெக்டட். நான் ரட்சிக்கப்படும்போது ரட்சிப்புக்கு உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு காரியம் நின்றுச்சு. அப்போ வாழ்க்கையின் சூழ்நிலையும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தடைகள் இருந்துச்சு. மனிதர்கள் மூலமாக தடை, அந்த என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், என்னுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தடையாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் யோசித்தேன், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டால் இவங்களெல்லாம் விடணுமே, இதெல்லாம் விட்டு விலகணுமே. எனக்கு தெரியுது டெஃபினட்டாக ஏன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கும் எனக்கு இருந்த அந்த உறவுகளுக்கும் ஏசப்பாவுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் ஒத்து வராதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு, தெளிவாக தெரியுது. அப்போ அதை குறித்து நான் சிந்திக்கிறது கர்த்தர் எனக்கு உதவி பண்ணார். அதை குறிச்செல்லாம் நான் ஜெபித்தேன், கர்த்தர்கிட்ட பேசினேன். அங்கே நான் ஒரு ரெட்ரீட்டில் தான் ரசிக்கப்பட்டேன். நான் அப்போ அந்த ரெட்ரீட்டில் இருந்தவங்க, அந்த போதித்தவங்கள்ட்டலாம் போய் பார்த்து பேசினேன். இதான் என் சிச்சுவேஷன், என் லைஃப் இப்படி தான் இருக்குது, ஏசப்பாவை ஏற்றுக்கணும்னா இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களுமே எனக்கு பூசி முழுகாமல் பரவாயில்ல அப்படி இப்படின்லாம் சொல்லாமல் அவங்க எனக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி கரெக்டாக ஆலோசனை கொடுத்தாங்க. ஆமாப்பா, இதுக்கும் அதுக்கும் ஒத்து வராது அப்படின்னா. எனக்கு ஒரே இது, எப்படி ஏசப்பாவுக்காக எப்படி வாழ்கிறது, ஏசப்பாவை குறித்த சத்தியம் எனக்கு விளங்குது, அவரை குறித்த வெளிச்சம் வந்துருச்சு, அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் எப்படி விடுறது? அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு. அப்போ நான் ரசிக்கப்படுறேன். அன்றைக்கி ராத்திரி எல்லாத்தையும் ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்தேன். டோட்டலாக இது இருக்குது, அதெல்லாம் கிடக்கட்டும், அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பா தான் கர்த்தர், வாழப்போவது ஏசப்பாவுக்கு தான் இனிமே அப்படின்னு சொல்லி டோட்டலாக சரண்டர் பண்ணேன். அன்றைக்கி தான் நான் ஏசப்பாவை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கி தான் நான் ரசிக்கப்பட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 1997 டிசம்பர் 30 ராத்திரி 8 மணிக்கு ரசிக்கப்பட்டது. அப்போ ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இடைஞ்சல் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் ஏசப்பா குறித்த சத்தியம் தெரியும், அவர் தான் கர்த்தர்னு தெரியும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், இடைஞ்சல்கள், இதெல்லாம் நிமிச்சம் சரி இப்போ வேண்டாம் அப்புறமா செய்வோம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஒரு சிலர். அப்புறமா ஒரு கன்வீனியன்ட் டைம் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த பைபிளில் ஃபெஸ்டஸ் அப்படின்னு ஒரு கவர்னர் இருக்கிறார், ஃபிலிக்ஸா ஃபெஸ்டஸோ, யாரோ ஒருத்தர், அதில் 2 பேரில் ஒருத்தர். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், ஏன்னா ஐ வில் கால் யூ அட் அ கன்வீனியன்ட் டைம்னு சொல்லுவார். அவர் பவுல் போதித்த அந்த வார்த்தை அவருக்கு நல்லா விளங்குது, தெரியுது, நம்புகிறாரு, பயங்கூட வருது அவருக்கு. ஆனால் கன்வீனியன்ட் டைமில் கூப்பிட்றேன்னு கடைசி வரைக்கும் கூப்பிடவே கிடையாது. இந்த கன்வீனியன்ட் டைமில் பார்த்துக்கலாம், அப்போ கர்த்தரை ஏற்றுக்குவோம், இப்போ வந்து முடியாது, கஷ்டமாயிரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏசப்பா தான் முக்கியம் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தாவே இதெல்லாம் உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, நித்திய ஜீவன் உண்டாகும், பரலோகத்துக்கு போவீங்க, பூமியில் இருக்கிறவங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம்மா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். தாப்பனே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள், இடைஞ்சல்கள், ரட்சிக்கப்படாமல் தடுக்க நினைக்கிற இந்த உறவுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இடைஞ்சல்கள், சங்கடங்கள், இவைகள் எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். பிதாவை, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. நான் ஆண்டவராக இயேசு எனக்கு கர்த்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிதாவே,
என் மீது நீர் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை எனக்காக பூமிக்கு அனுப்பினீர். நான் ரட்சிக்கப்படும்படி, நான் நித்திய ஜீவனை அடையும்படி, நான் அழிந்து போகாதபடி அனுப்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தேவகுமாரன் என்பதையும் இயேசு மெசியா என்பதையும் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவையில் என் பாவத்திற்காக மரித்தார், 3ஆம் நாள் கூட உயிர் தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுடைய இரத்தம் என் பாவங்களை போக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக நான் மாறியிருக்கிறேன். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, உம்முடைய குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி. பிதாவே, நீர் என் வாழ்வை பொறுப்பெடுத்து என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை போதித்து உம்முடைய பாதைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் உங்கள் இருதயத்திலேருந்து செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்துட்டீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, டெய்லி பைபிள் படிக்கணும். ரைட்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையுமே வாசிக்கணும். இது பைபிள் படிக்காமல் உங்களால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால் அனுதினமும் வாசிங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாமல் எடுத்த உடனே முதல்ல இதை பண்ணுங்கள். ரைட்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க அனுதினமும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணலாம். ரைட்? அதனால் ஃபஸ்ட்டு பைபிளை படிங்க, பழைய ஏற்பாடை படிங்க, புதிய ஏற்பாடை படிங்க. 2வது, டெய்லி ஜெபிக்கணும். பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். பிதாவே, பிதாட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசுங்க. நீங்கள் சந்திக்கிற காரியங்கள், உங்களுக்கு நேரிடுகிற காரியங்களை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. உங்களுடைய கவலைகள்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, இவங்களை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. உங்கள் ஆசைகள், நீங்கள் சாதிக்க விரும்புகிற காரியங்கள், உங்கள் கனவுகள், எண்ணங்கள், நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள், இதை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. பேசிக்காக உங்கள் வாழ்க்கை முழுவதையும் குறித்து கர்த்தரோட பேசுங்க. உதவி வேணுன்ற இடத்துல உதவியை கேளுங்க. ஞானம், வழி நடத்துதல், இதெல்லாம் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ரைட்? 3வது, கர்த்தர் இடத்துல வழி நடத்துதலை கேட்டு சரியான ஒரு நல்ல பைபிளை போதிக்கிற சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் அதை கட்டாயமாக செய்யுங்க. ரைட்? ஹல்லேலூயா. அடுத்து நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள்ன்ற இந்த மெசேஜ் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இங்கிலீஷில் தனியாக, தமிழில் தனியாக. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மொழியில் கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராக இயேசுவுக்குள் வளருவீர்கள். உங்களுடைய விசுவாசம் பலமடையும். நீங்கள் மற்றவர்கள் ஆண்டவராக இயேசுவை போதிக்கக்கூடிய அளவுக்கு, அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். ரைட்? உங்கள் வாழ்க்கையிலையும் பலத்த நன்மைகள் உண்டாகும். அடுத்து பாருங்கள், வாரம் பூரா தேவ வார்த்தையை பல விதங்களில் நான் யூடியூப்லேயும் சரி மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்ம மினிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி தேவ வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்த விதத்தில், பலப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கென்றே பப்ளிஷ் பண்ணுறோம். ரைட்? அதெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வாழ்க்கை நன்மைக்கு ஏதுவாய் மாறும். பலமான ஒரு நன்மையான ஒரு எதிர்காலம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.